வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வெள்ள நிவாரண தொகை வழங்கும் பணியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்தியாவுக்கு வழிகாட்டும் வகையில் திராவிட மாடல் செயல்படுவதாக பெருமிதம். எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது ஜனநாயக படுகொலை. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, குமரி மாவட்டங்களில் மழை தொடரும் என வானிலை மையம் தகவல். தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. உபரி நீரை வறண்ட பகுதிகளுக்கு திருப்பிவிட முதலமைச்சர் உத்தரவு. உலகின் மிகப்பெரிய வர்த்தக கட்டடத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. உலகின் முதல் 3 பொருளாதார நாடுகளில் இந்தியாவும் இருக்கும் என உறுதி. விரிவான செய்திகள். மிக்ஜாம் புயல் நிவாரண நிதி 6000 வழங்கும் திட்டத்தினை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழை பெய்தது. இந்த நிலையில் மிக்ஜாம் புயல் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவித் தொகையாக 6000 ரொக்கமாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இது தொடர்பாக கடந்த வியாழக்கிழமை பிற்பகல் முதல் டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி சென்னை வேலுச்சேரி அஷ்டலட்சுமி நகரில் நியாய விலை கடையில் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டோக்கன் விநியோகத்தை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், பெரிய கருப்பன் ஆகியோரும் துறை சார்ந்த அதிகாரிகளும் உடனிருந்தனர். இதற்கிடையே திமுக இளைஞர் அணி மாநாடு சேலத்தில் வரும் 24ஆம் தேதி நடைபெற உள்ளதை ஒட்டி கட்சி தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் மிக்ஜாம் புயல் பாதிப்பை ஆய்வு செய்த ஒன்றிய குழுவினர் தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைகளை பாராட்டியது அவதூறு பேசி அரசியல் செய்ய நினைப்பவர்களின் கன்னத்தில் விழுந்த பலார் அறை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எத்தகைய இடர் வந்தாலும் அதிலிருந்து மக்களை காப்பதில் அக்கறையும் பொறுப்பும் கொண்டது திமுக என்றும் இந்தியாவுக்கு வழிகாட்டும் வகையில் திராவிட மாடல் அரசின் செயல்பாடுகள் தொடரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்த நபர்கள் குறித்து கேள்வி எழுப்பிய 14 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது ஜனநாயக படுகொலை என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்த நபர்கள் குறித்து கேள்வி எழுப்பிய 14 எதிர்க்கட்சி உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது ஜனநாயக படுகொலை என குற்றம் சாட்டினார். மக்களவையிலும் 14 எம்பிக்களை நீக்கி வைத்திருக்கிறார் ஓம் பிர்லா. என்ன குற்றம் செய்தார்கள்? பாதுகாப்பு ஏற்பாடே இல்லாமல் இப்படி நடந்திருக்கிறதே, இங்கே ஒரு விபரீதம் நடந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று கேட்டதற்காக அவர்களை ஓம் பிர்லா வெளியேற்றி விட்டார். ஆக ஜனநாயகத்தை படுகொலை செய்வதிலே கவனமாக இருக்கிறார்கள் பிஜேபியினர். அதானிக்கும் அம்பானிக்கும் தான் பாஜக ஆட்சி நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய வைகோ, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிதான் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும் என உறுதிபட தெரிவித்தார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாம் இப்பொழுது ஒரே இந்தியா என்று சொன்னால் ஒரே மொழி, ஒரே மதம் என்று அப்படி எல்லாவற்றையும் புல்டோசரை போட்டு அடித்து நொறுக்கி உண்டாக்குவதை போல மோடியும் அமித்ஷாவும் மற்றவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதானிக்கும் அம்பானிக்கும் தான் இவர்களுடைய ஆட்சி நடக்கின்றது. சாதாரண மக்களுக்கு இந்த ஆட்சி நடக்கவில்லை. இந்த சட்டமன்ற தேர்தலிலே நாம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காவிட்டோம். வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி தான் பெரும்பான்மை இடங்களை பெறும். அதுவும் குறிப்பாக திராவிட பூமியாகிய தென்னகத்தில் அதிகமான இடங்களை பெறுவோம். இந்தியா கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஒன்றிய அரசிடம் கேட்ட நிதி குறைவாக வந்துள்ளது குறித்த கேள்விக்கு பதிலளித்த வைகோ, ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு ஒரு கண்ணிலே வெண்ணெய் என்பது போல பாஜக ஆளுகிற மாநிலத்தில் ஒரு நிதியும் எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் குறைவான தொகையும் கொடுத்துள்ளதாக சாடினார். நாம் கேட்டதில் 5 1 பங்கைத்தான் கொடுத்திருக்கிறார்கள். அதை வைத்துக் கொண்டே இவ்வளவு சிறப்பாக பணியை திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அவ்வளவு சிறப்பாக செய்திருக்கின்றார்கள்.
கொடுக்க வேண்டிய தொகையை மத்திய அரசு கொடுத்தாக வேண்டும். அவர்கள் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு ஒரு கண்ணிலே வெண்ணெய் வைத்திருப்பது போல பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு அதிக நிதியும், மற்றபடி திமுக போன்ற கட்சிகள் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களிலே தொகை குறைந்தும் கொடுத்து வருகிறார்கள். இது அநீதி, இது அக்கிரமம். முன்னதாக மதிமுக மதுரை மாவட்ட துணை செயலாளர் அன்ன முகமது இல்ல விழாவில் கலந்து கொண்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவரது மகன் திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். 4 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் சென்னை வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் பேச்சிப்பாறை அணை உட்பட தாழ்வான பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இடைவிடாத மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. தென் கேரள கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றின் உபரி நீரை வறண்ட பகுதிகளுக்கு திருப்பிவிடும் சோதனை ஓட்டம் மேற்கொள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தொடர் மழை காரணமாக பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. இதன் காரணமாக அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆற்றின் கரையோரம் வசிப்பவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் 30,000 கன அடி நீரை திறக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. தற்போது பாபநாசம் அணையிலிருந்து தாமிரபரணி ஆற்றில் வினாடிக்கு 3,000 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. தொடர் மழை பெய்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நெல்லை, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ஒரு குழுவுக்கு 25 பேர் என்ற அடிப்படையில் மொத்தம் 100 பேர் இந்த மாவட்டங்களுக்கு விரைந்துள்ளனர். தமிழ்நாடு அரசு பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை பணிகளை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து இத்திட்டத்தில் உபரி நீரை கொண்டு செல்வது குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். அதன்படி தென் மாவட்டங்களில் உள்ள அணைகளில் நிரம்பி வருவதை ஒட்டி தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு நதிநீர் அணைப்பு திட்டத்தில் தாமிரபரணி ஆற்றின் உபரி நீரை திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களின் வறண்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்கான சோதனை ஓட்டத்தை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். டோக்கன் பெற முடியாதவர்களுக்கு 6,000 நிவாரண நிதி ஒரு வாரத்திற்குள் வழங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை வேலுச்சேரி அஷ்டலட்சுமி நகரில் உள்ள ரேஷன் கடையில் 6,000 நிவாரண நிதி வழங்கும் பணியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் டோக்கன் பெற முடியாதவர்களுக்கும் 6,000 நிவாரண நிதி ஒரு வாரத்திற்குள் வழங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டோக்கன் பெறாதவர்களுக்கு உதவுவதற்காக ரேஷன் கடைக்கு அருகில் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், உதவி மையங்களில் விண்ணப்பம் அளித்தால் ஒரு வாரத்தில் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய வைர வர்த்தக மையத்தை குஜராத்தில் பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்தார். இந்தியாவின் வைர தொழில் தலைநகரமாக குஜராத்தில் சூரத் வைர பங்குச்சந்தை என்ற மிகப்பெரிய அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது.
சூரத் வைர நகரில் 35 ஏக்கர் நிலப்பரப்பில் தலா 15 மாடிகளை கொண்ட 9 செவ்வக வடிவ அமைப்புகளாக இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. 3400 கோடி செலவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கட்டிடத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, உலகின் முதல் 3 பொருளாதார நாடுகளில் இந்தியாவும் இருக்கும் என்று உத்தரவாதம் அளித்தார். பாஜக மக்களுக்கு ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை தொடர்ந்து தூண்டிவிட்டு செயல்படுவதாக கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள பிருந்தாவனம் தெருவில் 1000 நபர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் கனிமொழி எம்பி மற்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் கலந்து கொண்டு நிவாரணங்களை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, முதலமைச்சர் கேட்ட தொகையை ஒன்றிய அரசு வழங்கினால் 6000 தொகையை விட கூடுதலாக தர தயார் என கூறினார். அவங்க காசு கொடுத்தா நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் 10,000 என 20,000 கூட கொடுக்க தயாராக இருப்பார்கள். நமக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகையை கொடுக்கட்டும். நமக்கு நியாயமாக ஒன்றிய அரசாங்கம் வழங்க வேண்டிய நிதியை இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையின்படி சென்னையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கு நாம் கேட்டிருக்கக்கூடிய சரியான கிட்டத்தட்ட 7,000 கோடிக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் அவர்கள் நிவாரணம் கேட்டிருக்கிறார்கள். அதை வழங்கினால் நிச்சயமாக ஏற்றி வழங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மீது தொடரப்பட்ட வழக்கில் நேரில் ஆஜராகுமாறு உத்தரப்பிரதேச சிறப்பு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு பெங்களூருவில் நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது பேசிய ராகுல் காந்தி, பாஜகவின் அப்போதைய தலைவராக பொறுப்பு வகித்த அமித்ஷா குறித்து ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து பாஜக தலைவர் விஜய் மிஸ்ரா கடந்த 2018ஆம் ஆண்டு ராகுல் காந்தி மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூரில் உள்ள MP MLAக்கள் வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வரும் ஜனவரி 6ஆம் தேதி ராகுல் காந்தி நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பியுள்ளது. முன்னதாக இவ்வழக்கில் சனிக்கிழமை ஆஜராகுமாறு ராகுல் காந்திக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. குழந்தைகள் கூட்ட நெரிசலில் சிக்காமல் இருக்க சபரிமலையில் முதல் தனி வரிசை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மண்டல கால பூஜைக்காக நவம்பர் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்ட நிலையில் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த 2 வாரங்களில் பக்தர்கள் கட்டுக்கடங்காத பெருங்கூட்டத்தால் 24 மணி நேரம் வரையில் காத்திருந்து தரிசனம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் சபரிமலைக்கு வரும் குழந்தைகள் கூட்ட நெரிசலில் சிக்காமல் பாதுகாப்பாக செல்வதற்காக தேவஸ்தானம் போர்டு அமைத்த சிறப்பு வரிசை பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதற்கிடையே சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பக்தர்கள் காணிக்கையை ரொக்கமாக செலுத்தி ரசீது பெறும் முறை இருந்து வருகிறது. இந்த நிலையில் கோயிலின் வருவாய் கணக்கை சீராக செயல்படுத்தும் வகையில் பக்தர்கள் டிஜிட்டல் முறையில் காணிக்கை செலுத்தும் முறை தொடங்கப்பட்டுள்ளது. கேரளாவை சேர்ந்த பெண் ஒருவருக்கு ஜெனரல் 1 என்ற புதிய வகை கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அக்டோபர் 25ஆம் தேதி திருச்சியிலிருந்து சிங்கப்பூர் சென்ற ஒருவருக்கு ஜெனரல் 1 தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருச்சி அல்லது தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கையில் எந்த அதிகரிப்பும் இல்லை எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கேரளாவில் 79 வயதான பெண் ஒருவருக்கு ஜெனரல் 1 வகை கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு காய்ச்சல், இருமல் போன்ற லேசான அறிகுறிகள் இருந்ததால் RT-PCR சோதனையில் அவருக்கு கொரோனா இருப்பது கடந்த மாதம் 18ஆம் தேதி உறுதி செய்யப்பட்டது. அவரது மாதிரிகள் ஆய்வுக்கு எடுக்கப்பட்ட போது டிசம்பர் 8ஆம் தேதி ஜெனரல் 1 நோய் தொற்று இருந்ததை உறுதி செய்துள்ளனர். சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நினைவு வளைவில் அதன் நிறுவனர் TR சுந்தரம் சிலையை வைக்குமாறு முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக O பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனர் TR சுந்தரம் சிலையை வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலையை அங்கு வைக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்களின் நலன் காக்க அனைவரையும் உடனடியாக அரசு பணியாளராக மாற்ற வேண்டும் என அண்ணா போக்குவரத்து தொழில் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது.
சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அதிமுக, பாமக, நாம் தமிழர் மற்றும் தேமுதிக உள்ளிட்ட போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் கமலக்கண்ணன், கடந்த 3 ஆண்டுகளில் தமிழக அரசு எந்த புதிய பேருந்தையும் வாங்கவில்லை என்றும் இதனால் பல ஓட்டுநர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருப்பதாகவும் தெரிவித்தார். இன்றைக்கு வரைக்கும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க 1000 பஸ் வாங்குவோம், 500 பஸ் வாங்குவோம், 2000 பஸ் வாங்குவோம்னு சொன்னாங்களே ஒழிய ஒரே ஒரு பேருந்து கூட புதுசா வந்து ரிஜிஸ்டர் ஆகி வண்டி ஓடல. எங்க அம்மாவுடைய ஆட்சி காலத்துல அந்த எடப்பாடியார் அவர்கள் ஜெர்மன் கம்பெனி கூட கூட்டணி அமைத்து பேச்சு ஒரு ஒப்பந்தம் போட்டு கிட்டத்தட்ட 500 மின்சார பேருந்து வாங்குறதா இருந்தோம். அது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதை கூட இவங்க வாங்கல. ஒரு 40 பேருந்து வாங்குறாங்கன்னா அதுவும் ஒன்றும் வரல. இது வெறும் ஒரு பேருந்து கூட இந்த 3 ஆண்டுல புதிய பேருந்துகள் வாங்கப்படவில்லை. தொழிலாளர்களுக்கு கடுமையான பணிச்சுமை. ஏன்னா ஆட்கள் வந்து டெய்லி ரிட்டையர் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க ஒழிய ஒரு ஆளு கூட வேலைக்கு எடுக்கல. 3 வருஷமா ஆட்கள் வேலைக்கு எடுக்கல. பணிச்சுமை அதிகமாயிடுச்சு. கிட்டத்தட்ட 4000 வண்டி தமிழ்நாடு பூரா ஓடாது இருக்குது. என்ன காரணம்? டிரைவர் தட்டுப்பாடு, 2வது பேர் பார்ட்ஸ் இல்ல. எந்த வண்டியிலும் டயர் கிடையாது, எந்த வண்டியிலும் வைப்பர் வேலை செய்யல, எந்த வண்டியிலும் பிரேக் இல்ல. 4000 வண்டிக்கு மேல நிக்குது. நீங்க உங்களுக்கு வந்து ஊடக நண்பர்களுக்கு பக்கத்துல இருக்க வடபழனி, அண்ணா நகர் டெப்போலாம் சும்மா போய் பாத்தீங்கன்னா 10-20 வண்டி டயர் இல்லாத ஜாக்கில நிக்கும். இதுதான் நிலைமை. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூரில் முன்னாள் முதல்வர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வேலை வாய்ப்பு முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் கிருஷ்ணசாமி முதலியார் மகளிர் கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு வேலைவாய்ப்பு முகாமானது நடைபெற்றது. 111 தனியார் பல்துறை நிறுவனங்கள் கலந்து கொண்ட இந்த வேலைவாய்ப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் துவங்கி வைத்தார். இம்முகாமில் 500க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்புக்கான பணி ஆணைகளையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். நாமக்கல் மாவட்டத்தில் இலவச வீட்டு மனை பட்டாக்களை வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் குட்டைமேட்டில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் சிறப்பு பட்டா வழங்கும் முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் உமா தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் 11.80 கோடி மதிப்பீட்டில் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களையும், கலை பண்பாட்டு துறை சார்பில் மாவட்ட அளவிலான கலை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு 70,000 மதிப்பில் பரிசு தொகைகளையும் அமைச்சர் மதிவேந்தன் வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே குள்ளம்பாளையம் பகுதியில் சட்டவிரோதமாக கரித்தொட்டி ஆலை இயங்குவதை கண்டித்து அதை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து விவசாயிகளிடம் துணை தாசில்தார் சுப்பிரமணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே 9 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவரை மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கஸ்பா பகுதியில் வசித்து வருபவர் நூர்ஜஹான். இவரது கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் தனது மகன் மற்றும் மகளுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் நூர்ஜஹானின் 9 வயது மகள் பள்ளியை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்த போது அப்பகுதியை சேர்ந்த முதியவர் ஒருவர் சிறுமிக்கு தின்பண்டங்களை வாங்கி கொடுத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து சிறுமி தனது அம்மாவிடம் கூறியதை தொடர்ந்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் முதியவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் பீமகுளம் ஏரியில் மீன் பிடிக்க சென்ற நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அடுத்த கொட்டாவூர் பகுதியை சேர்ந்தவர் குணாலன். இவருக்கு கோவிந்தம்மாள் என்ற மனைவியும் 2 மகன்களும் 1 மகனும் உள்ள நிலையில் மனைவியிடம் மது அருந்துவதற்காக பணம் பெற்றுக்கொண்டு அருகே உள்ள பீமகுளம் ஏரிக்கரையில் மீது மது அருந்தியுள்ளார்.
பின்னர் ஏரியில் மீன்பிடிக்க முயன்ற போது அதிக மதுபோதையின் காரணமாக குணாளன் தவறி நீரில் விழுந்து உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் 19.07 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆனி மேரி ஸ்வர்ணா துவக்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் ஒன்றியத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் 19.07 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித் தலைவர் ஆனி மேரி ஸ்வர்ணா துவக்கி வைத்தார். அதன்படி தாப்பழூர் ஒன்றியம் காடுவெட்டான்குறிச்சி ஊராட்சி சிங்கராயபுரத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 9.08 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடத்தினை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து நல்லெண்ணம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 9.99 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கலவை ஆகிய பகுதியில் தனியார் கல்லூரி மற்றும் மண்டபத்தின் வருவாய்த்துறை சார்பில் சிறப்பு பட்டா வழங்கும் முகாம் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி பங்கேற்று ரூபாய் 15 கோடியை 94 லட்சம் மதிப்பீட்டில் 20.54 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். வேலூர் மாவட்டத்தில் கர்நாடக மாநிலத்தில் இருந்து கடத்தி வரப்பட்ட 100 மது பாட்டில்கள் மற்றும் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. பேரானம்பட்டு அடுத்த பத்தினப்பள்ளி சோதனை சாவடியில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்ட போது சங்கர் என்பவர் கர்நாடக மாநிலத்தில் இருந்து 100 மது பாட்டில்கள் மற்றும் குட்கா கடத்தி வந்தது தெரிய வந்தது. மது பாட்டில்கள் மற்றும் குட்காவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் சங்கரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 1978 கன அடியாக குறைந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2753 கன அடியிலிருந்து 1978 கன அடியாக குறைந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 250 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. 3 இஸ்ரேலிய பிணை கைதிகளை தவறுதலாக கொன்றுவிட்டதை கண்டித்து அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள உறவினர்கள் போரை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்குமாறு இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது. பிணை கைதிகளை காப்பாற்றாமல் போர் நிறுத்தம் இருக்காது என இஸ்ரேல் தெரிவித்து வரும் நிலையில் மூத்த ஹமாஸ் அதிகாரி ஒசாமா ஹம்தான் போரை நிறுத்தி ஹமாஸின் நிபந்தனைகளை நிறைவேற்றாதவரை எந்த கைதியும் விடுதலை ஆக மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். வெள்ள நிவாரண தொகை வழங்கும் பணியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்தியாவுக்கு வழிகாட்டும் வகையில் திராவிட மாடல் செயல்படுவதாக பெருமிதம். எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது ஜனநாயக படுகொலை. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, குமரி மாவட்டங்களில் மழை தொடரும் என வானிலை மையம் தகவல். தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. உபரி நீரை வறண்ட பகுதிகளுக்கு திருப்பிவிட முதலமைச்சர் உத்தரவு. உலகின் மிகப்பெரிய வர்த்தக கட்டடத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. உலகின் முதல் 3 பொருளாதார நாடுகளில் இந்தியாவும் இருக்கும் என உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.